السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلا صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நான்காவது தராவீஹ் நிறைவடைந்திருக்கிறது. 5 ஜுஸூகள் இதுவரை ஓதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் ரக்காயத்தில் சூரா அன்-நிசா பெண்கள் என்கிற ஒரு அத்தியாயம் துவங்கப்பட்டது. குர்ஆனிலேயே பெண்களுக்கு என்று உரித்தான ஒரு அத்தியாயம் என்றால் அது சூரா அன்-நிசா என்கிற அத்தியாயம். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த பெண்கள் என்கிற அத்தியாயத்தினுடைய கொஞ்சம் தமிழாக்கத்தை படித்து பார்க்கலாம். ஏன்னா ஏறத்தாழ சட்டங்கள் நிறைய சட்டங்கள் நிறைந்த அத்தியாயம் இந்த பெண்கள் என்கிற அத்தியாயம். குர்ஆனில் 4வது சூறாவாக வருகிறது. இந்த சூறாவில் திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை சட்டம், தயம்மம், இது மாதிரியான நிறைய சட்டங்கள் இன்றைக்கு தொழுகையில ஓதப்பட்டுச்சு. அதுல ஆக முக்கியமான சட்டம் மஹர் கொடுத்து திருமணம் முடிப்பது என்கிற சட்டம் இன்றைக்கு குர்ஆன்ல வந்துச்சு. பொதுவாகவே குர்ஆன்ல மஹர் குறித்து அல்லாஹ் தஆலா நிறைய பேசுறார். மொத்த குர்ஆன்லயும் ஒரு 2-3 இடங்கள்ல தான் அல்லாஹ் தஆலா மஹர் குறித்து பேசுகிறாங்க. அதுல இன்னைக்கு முதல்ல பேசுற வசனம் இன்னைக்கு தொழுகையில வந்துச்சு. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு அவர்களுக்குண்டான அந்த மனத்தொகையை மஹரை கொடுத்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல வஆதைதும் யஹதாகுன்ன கின்தாரன் ஃபலா தஅகுது மின்ஹு ஷைஆ, பெண்களில் ஒருவருக்கு நீங்கள் ஒரு தங்க குவியலை மஹராக கொடுத்தாலும் அதுல இருந்து நீங்க எதையும் திரும்ப வாங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற நடப்பை நம்ம பார்த்தா ஒரு 5 பவுனை நம்ம மெஹர் போடுறோம்னா ஒரு கணக்குல தான் நம்ம போடணும். சரி 5 பவுன் போடுறோம், பின்னாடி நமக்கு பிசினஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த 5 பவுனை நம்ம வாங்கிக்கலாம், அந்த 5 பவுனை நம்ம அடமானம் வச்சுக்கலாம், அல்லது அந்த 5 பவுனை வித்துக்கலாம். ஒரு 10 பவுன் போட்டா கூட நமக்கு பிரயோஜனமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நினைப்புல இன்னைக்கு மெஹர் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆனுடைய வார்த்தை தெளிவானது. வஆதைதும் யஹதாகுன்ன கின்தாரன் ஃபலா தஅகுது மின்ஹு ஷைஆ, ஒரு தங்க குவியலை நீங்க மெஹரா கொடுத்தாலும் அதுல இருந்து கொஞ்சமும் கூட நீங்க வாங்கக்கூடாது. எப்ப மெஹர் பெண்ணுக்கு கொடுத்தாச்சோ அந்த மெஹராகப்பட்டது அவளுடைய, அது கணவன் சொந்தம் கொண்டாட முடியாது. எப்ப மனைவியாக எடுத்து நீங்க வச்சுங்க, இத பிசினஸ்க்காக வச்சுங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு நோய் நிவாரணத்துக்காக வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அப்பொழுதுதான் கணவன் அதை என்ன செய்ய முடியும், உரிமை கொண்டாட முடியும். இப்ப மனைவியா கொடுக்காத வரையிலையும் மனைவியின் அனுமதி இல்லாம அவளுடைய மெஹர்ல கணவன் கை வைப்பது தவறு. அதான் குர்ஆன் சொல்லுது, நீங்க தங்க குவியலை மெஹரா கொடுத்தாலும் அதுல இருந்து நீங்க வாங்கக்கூடாது. இப்ப இது குர்ஆனுடைய வார்த்தை. இப்ப மஹர் அப்படிங்கிறது எப்போல இருந்து ஆரம்பிச்சது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருந்து மஹர் கடமையா அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு, மேராஜ்ல தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு, ஜக்காத் கடமையாக்கப்பட்டுச்சு, நோன்பு இது மாதிரியான விஷயங்கள் கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனா மெஹர் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல இருந்து மெஹர் கடமையாக்கப்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனேயே பக்கத்துல ஒரு பெண் அமர்ந்து இருக்கிறார். வரலாற்றை எழுதுறாங்க, பக்கத்துல ஒரு பெண் அமர்ந்து இருக்கிறார், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அப்படின்னாலே ஹயாத் என்று பொருள்.
உயிருள்ளவள் என்று பொருள். ஹபா அப்படின்னா ஏன் அப்படி அந்த பெயர் அல்லாஹு தஆலா வச்சானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறாங்க. அந்த உயிருள்ள ஒரு பொருளில இருந்து படைக்கப்பட்டதால் ஹவ்வா என்கிற பெயரை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சூட்டினான். ஹவ்வா என்றால் ஹயாத், உயிருள்ளவள் என்று பொருள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விழா எலும்புல இருந்து படைக்கப்பட்டவங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு பெண்மணி அமர்ந்து இருக்கிறார். இப்ப யாருன்னு தெரியல, புது படைப்பா இருக்குது, இது எப்படிப்பட்ட படைப்புன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தொட போறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஆதமே நீ தொடக்கூடாது, என்ன செய்ய, ஹலாலாக ஆக்கிட்டு நீ தொழு, ஹலாலாக ஆக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஹலால் ஆக்குறதுனா என்ன யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஹலால் ஆக்கணும்னா நீ மெஹர் கொடுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னேன், ஹலால் ஆக்கணும்னா நீ மெஹர் கொடுக்கணும். மெஹர்னா என்ன தெரியல, மெஹர்னா என்ன கொடுக்கறது, என்ன பொருளை மெஹராக கொடுக்கறது? அப்போதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், மெஹராக இறுதி நபியாக வரக்கூடிய என்னுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 10 தடவை நீ ஸலவாத் சொல்லு, அதுதான் உனக்கு மெஹர். இப்ப நம்முடைய நபியின் மீது 10 தடவை ஸலவாத் சொல்லிதான் அதை மெஹராக கொடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலாலாக ஆக்கினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப மெஹர் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல என்னவா இருந்துச்சு, 10 ஸலவாத், அவ்வளவுதான். இப்ப எல்லா நபிமார்களும் மகர் கொடுத்துதான் அவர்களுடைய மனைவிமார்களை திருமணம் முடித்தார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ப ஒவ்வொரு நபியினுடைய காலத்திலையும் மகர் வேற வேற விதமா இருந்துச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு குர்ஆன் சொல்றப்ப ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 மகள்களில் ஒரு மகளை திருமணம் முடிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாப்பிள்ளையாக இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாமனார் யாருன்னு சொன்னா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒரு நபி. அவங்களுக்கு 2 மகள்கள். ஒரு மகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு திருமணம் முடிக்கணும். பேசுறாங்க, என்ன ஒப்பந்தம் பேசுறாங்க மஹரா அப்படின்னா, குர்ஆன் சொல்லுகிறது, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்த பனத்தைய ஹாத்தைனி அலா அன் தஜூனி தமாயிஜ. அதாவது என் 2 மகளை ஒரு மகளை உங்களுக்கு திருமணம் முடிக்க போறேன், நீங்க மஹரா என்ன கொடுக்கணும், 8 ஆண்டு காலம் என்னிடத்துல நீங்க வேலை செய்யணும். 8 ஆண்டு காலம் என்னிடத்துல நீங்க வேலை செய்யணும். நீங்க 10 ஆண்டா பூர்த்தி செஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. 8 ஆண்டு காலம் நீங்க வேலை செஞ்சாலே திருமணம் முடிச்சு தந்துடுறேன், 2 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா நீங்க 10 ஆண்டு பூர்த்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு மகர். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த 10 ஆண்டு காலம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வேலை செய்து அந்த 10 ஆண்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெண்ணை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாளைக்கு லேபர் கூலி ஒரு 500 ரூபாய் அப்படின்னு வச்சாலும் 10 ஆண்டு காலம் எவ்வளவு வருது? 10 ஆண்டு காலம் இருந்தாலும் ஒரு 18 லட்சம் கிட்ட வருதா? இப்ப 18 லட்சம் கொடுத்து மகர் கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியை திருமணம் முடிக்கிறாங்க. இப்ப 10 ஆண்டு காலம் வேலை செய்து மகராக கொடுத்து இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்த திருமணம் மகர். அப்படியே தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு வருது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பணமாக மாற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை திருமணம் முடிக்கிறப்ப ஹதீசுகளை 12.5 ஊக்கியா கொடுத்து திருமணம் முடித்தார்கள். 12.5 ஊக்கியாவுக்கு மார்க்க அறிஞர்களை விளக்கம் எழுதுறாங்க. ஏறத்தாழ 500 திரகம். 500 திரகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 திரகம் கொடுக்கிற அளவுக்கு வசதி படைச்சவங்களாம் கேட்டா கிடையாது. வீட்டுல இருக்கிறது ஒரு ஜெக்கு, ஒரு தலைவணி, ஒரு பாயி, அவ்வளவுதான். இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனுடைய முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக கொடுத்தாக வேண்டும் மணமகன் என்கிற அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 திர்ஹம் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் கொடுத்து திருமணம் முடித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப தன்னுடைய மகளை திருமணம் முடிக்கிறப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் முடிச்சு கொடுக்கிறப்ப எவ்வளவு தீனார் மகராக வாங்கினாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹரா என்ன வச்சிருக்கிற, மஹரா என்ன தருவேன், யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, கையை விரிச்சிட்டாங்க, ஒண்ணுமே கிடையாது, இன்னும் இருக்காது, வீட்டுல போய் தேடி பாருன்னு சொன்னாங்க. வீட்டுல போய் தேடி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. யா ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க.
ஒண்ணும் இல்லை, திருப்பி போய் தேடி பாருன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. வீட்டுல ஃபுல்லா தேடுறாங்க. ஒரே ஒரு உருக்கு சட்டை மட்டும் இருக்கு, போர் கவசம் உருக்கு சட்டை ஒன்னே ஒண்ணு இருக்குது. என்ன அது ஒரு 10 தீனார் 12 தீனாருக்கு போகும், அவ்வளவுதான். எடுத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்தல, யார சொல்ல இதுதான் இருக்குது என்கிட்ட. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில வச்சு கேட்கறாங்க, இது யார் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யார சொல்ல இதை நான் 400 திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறேன். 400 திர்ஹம், அது போறது 10 12 தீனார், அவ்வளவுதான். இது நான் 400 தீனாருக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. 400 திர்ஹத்தை கையில வாங்கி அதை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்துட்டாங்க. யார சொல்ல இதை மகரா வச்சுங்க. அப்ப இந்த மார்கள் எழுதுவார்கள், ஒரு கம்மியான தொகை என்னன்னா 400 திர்ஹம், அவ்வளவுதான். அந்த காலத்துல 400 திர்ஹத்தையாச்சும் கொடுத்து நீ கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மூலமாக உணர்த்தினார்கள். இப்ப அந்த 400 திர்ஹமும் இல்ல, உனக்கு காசே இல்ல, மகர் கொடுத்துதான் திருமணம் முடிச்சாகணும், இது சட்டம். இப்ப என்ன செய்யற, எவ்வளவு கொடுப்ப? அதற்கும் வரலாறு இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிச்சுட்டு வர்றாங்க. மூஞ்சில ஒரு பஷாஷத் தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, என்ன மூஞ்சி பொலிவா இருக்குது, கல்யாணம் முடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டமா என்ன கேட்டாங்க, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க? அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை, அந்த கொட்டையினுடைய அளவு தங்க கட்டிய நான் மகராக கொடுத்தேன். அப்ப எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது, பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையின் அளவுதான் தங்க கட்டிய நான் மகராக கொடுத்தேன். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆகப்பெரிய பணக்கார சஹாபி. மக்காவுல இருக்கிறப்ப எப்ப ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அவ்வளவு ஏழ்மையா போயிட்டாங்க. இப்ப எந்த அளவுக்கு மகர் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையின் அளவுதான் மகர் கொடுத்திருக்கிறாங்க. இதை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பு எதுவும் தெரிவிக்கல. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யணும்னு சொன்னாங்க. இப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சா, பின்னாட்களில் அவருடைய வீடு தங்கத்தால் கட்டப்பட்டது என்று வரலாற்றில் எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். இப்ப மகர்ங்கிறது எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்கலாம், ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் அது மகராக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவும் இல்லை, அதுவும் இல்லை அப்படின்னா என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி யா ரசூலுல்லாஹ் என்னை கல்யாணம் முடிச்சீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. சபையில உட்கார்ந்து இருக்கிறப்ப நாயகத்தை பார்த்து நேரடியா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னை கல்யாணம் முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெட்கப்பட்டு கீழே தலையை குனிஞ்சிட்டாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யாருக்கு வெட்க வராது? எல்லாத்துக்கும் வெட்க வருமா இல்லையா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெட்கத்துல தலை கீழே போட்டாங்க. திருப்பி அந்த பெண்மணி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு கல்யாணம் முடிச்சீங்க அப்படின்னு. திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல. 3வது தடவையா கேட்கிற அந்த பெண்மணி, யா ரசூலுல்லாஹ் எனக்கு கல்யாணம் முடிச்சீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல. அந்த சபையில இருந்த ஒரு சஹாபி, சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிச்சு, யா ரசூலுல்லாஹ் நீங்க தான் எதுவும் சொல்ல மாட்டீங்க, எனக்காச்சும் அந்த பொண்ணை திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி கேட்டார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனக்கு நான் முடிச்சு வைக்கிறேன், மஹரா உன்கிட்ட என்ன இருக்கு, நீ என்ன மஹரா கொடுப்ப? அப்ப அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட எதுவுமே இல்லை, நானும் 5க்கு 10க்கு இருக்கிறேன், சாப்பிடறதுக்கே வழி இல்லை, நான் என்னத்து மகர் கொடுக்கறது? ஒன்னும் இல்லை, உன் வீட்டுல போய் தேடிப்பாரு, ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. போனாரு, வீட்டுல தேடினாரு, எதுவுமே இல்லை. திரும்பி வந்தாரு, யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட எதுவுமே இல்லை, உடுத்திருக்கிற கைலி மட்டும் தான் என்ன இருக்குது அப்படின்னு. அந்த கைலியை வேணா பாதி கிழிச்சு தரவா அப்படின்னு அந்த சஹாபி கேட்கிறாரு. கைலியை வேணா பாதி கிழிச்சு தரவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலியை கிழிச்சு தந்து நீ வேற என்னத்தை உடுத்துவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்ன சூறாக்கள் தெரியும்? குர்ஆன்ல ஏதாவது சூறாக்கள் தெரியுமா? என்னென்ன சூறாக்கள் எனக்கு தெரியும், மனப்பாடமா இருக்குது. அப்ப அந்த சூறாவை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அதை நீ மஹராக வைத்து திருமணம் முடித்துக்கொள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப சூறாவை அவன் தெரிஞ்ச ஒரு 4-5 சூறாக்களை அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அதை மஹராக கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில அந்த சஹாபி அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இப்ப மார்க்கம் அந்த மஹருடைய விஷயத்துல எந்த அளவுக்கு இலகுவாக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சூறாவை மனப்பாடம் செஞ்சாவது நீங்க மஹர் கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இது எந்த நிலைக்கு அப்படின்னா, காசே இல்லை ஒருத்தர், அவரு இப்படி செய்யலாம்னா தகும். ஆனா நல்ல வசதி படைச்சிருக்கிறார், நல்ல பணக்காரா இருக்கிறார், அவரு போய் இது மாதிரி செய்யலாம்னு கேட்டா மார்க்கம் இடம்பாடு தரல. அவரவர்களின் வசதிக்கேற்ப மகரை அவர் கொடுத்தாக வேண்டும். ஆனால் ஒரு பெண், மணப்பெண், எனக்கு நீ இவ்வளவு மகர் கொடு அப்படின்னு நிர்ணயித்து கேட்டா அதை கொடுத்தாக வேண்டும், அதை கொடுக்கணும். இது மாப்பிள்ளையின் மீது கடமை.
எனக்கு நீ ஒரு 10 பவுன் போடணும் அப்படின்னு சொன்னா அந்த 10 பவுன் போட்டு ஆக வேண்டும். 10 பவுன் போடணும். அது வந்து மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்துல இப்படி நடந்துச்சு ஒரு நிலைமை. என்னன்னா நிறைய வாலிபர்கள் தேங்கிட்டாங்க அப்படியே. ஏன்னா பெண்கள் நிறைய மகன் கேட்கிறாங்க, எங்களால கொடுக்க முடியல. அவருடைய வாய்க்கு வந்தபடிலாம் கேட்கிறாங்க, லட்சக்கணக்கில் கேட்கிறாங்க, எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்கள் திருமணம் முடிக்காத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சுக்கிட்டே சொன்னார்கள், நான் வந்து மெஹரை வந்து நிர்ணயிக்க போறேன், ஒரு பெண் இவ்வளவுதான் மெஹர் கேட்கணும்னு சொல்லி நிர்ணயிக்க போறேன்னு சொன்ன உடனேயே தூரத்துல இருந்த ஒரு பெண், வயதான ஒரு பெண் அங்க இருந்து சப்தம் போட்டாங்க, யா உமர், உமரே, உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? அல்லாவும் அவனுடைய ரசூலுமே நிர்ணயிக்கல இவ்வளவுதான் மகன் கொடுக்கணும்னு சொல்லி, நீ எப்படி நிர்ணயிப்ப? உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உமரை விடவும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மார்க்கத்திலே ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மெம்பரை வந்து கீழே இறங்கிட்டாங்க. அப்போ ஒரு பெண் எவ்வளவு வேண்டுமானாலும் நிர்ணயம் செய்யலாம், எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு கொடு, அவ்வளவு கொடு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யலாம். அந்த நிர்ணயம் செஞ்சுட்டானா அதை மாப்பிள்ளை கொடுத்தாக வேண்டும். இது மாப்பிள்ளையின் மீது கடமை. அதுக்குன்னு பெண்கள் தன்னுடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடாது. எனக்கு வந்து 10 ஒண்ணுமே இல்லாத மாப்பிள்ளைகிட்ட, நிறைய வசதி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாத மாப்பிள்ளைகிட்ட எனக்கு 10 பவுன் 15 பவுன் மெஹர் கொடு அப்படின்னு கேட்கறதையும் மார்க்கு வந்து அனுமதிக்கல. அப்படி கேட்கறது மார்க்கு அனுமதிக்கல. சில நல்ல பெண்கள் இருக்கிறார்கள். இலங்கையில ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில ஒரு திருமணம் நடந்துச்சு. அந்த மணப்பெண் என்ன கேட்டா அப்படின்னு சொன்னா, சூரா அர்-ரஹ்மான் இருக்குல்ல, அந்த அர்-ரஹ்மான் சூறாவை மாப்பிள்ளை மனப்பாடமா சொல்லணும், அதை நான் மெஹராக எடுத்து அவரை திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த மாப்பிள்ளையும் அந்த நிக்கா மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அந்த மணப்பெண்ணுக்கு முன்னால அர்-ரஹ்மான் சூறா ஆரம்பிச்சு கடைசி வரையிலையும் அந்த மணப்பெண் மாப்பிள்ளை ஓதி காட்டினேன். அந்த மணப்பெண்ணுக்கு முன்னாடி ஓதி காட்டின பிறகு அந்த திருமணம் நடந்துச்சு. இப்படி நல்ல சரியான பெண்களும் இருக்கதான் செய்கிறார்கள். எனவே ஒரு பெண் மகரை நிர்ணயிக்கணும்னா அந்த மாப்பிள்ளையின் வசதிக்கு தகுந்த மாதிரி நிர்ணயிக்கணும். ஒருவேளை கூடுதலாக நிர்ணயித்தார்னா அந்த மாப்பிள்ளை கொடுக்க வேண்டிய கடமை அந்த மாப்பிள்ளையின் மீது இருக்கிறது. இப்ப மாப்பிள்ளை ஒரு மகரை நிர்ணயிக்கிறார், நான் வந்து 5 பவுன் மகர் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சுட்டு 2 பவுன் தான் போட்டிருக்காரு, 2 பவுன் போட்டிருக்காரு, மீதி 3 பவுன் அவர் வாழ்க்கையில போடவே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை என்பது ஜினாவிற்கு நிகரானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நிர்ணயித்த மகர போடாம ஒருத்தவங்க வாழ்க்கை நடத்தினா அது வந்து ஜினாவிற்கு, விபச்சாரத்திற்கு நிகரானது. ஒருவேளை அந்த வாழ்க்கையில இடையிலேயே அந்த மணப்பெண் பரவாயில்ல எனக்கு அந்த வேண்டாம் மகர் வேண்டாம் சொல்லி தள்ளுபடி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அது தள்ளுபடி செய்யாம அப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கை விபச்சாரத்திற்கு நிகரானது, பாவமான வாழ்க்கை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை மகர் கொடுத்தே ஆக வேண்டும், அது கடமை. எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வலவ் ஹாத்தமு பி ஹதீதி, ஒரு துண்டு இரும்பை நீங்க கொடுத்தாவது கல்யாணம் முடிச்சு கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவேளை அந்த பெண் மகரை நிர்ணயித்தால் அவ்வளவு கொடுத்தாக வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட மகரை கொடுக்காம வாழ்க்கை நடத்தினால் அது பாவமான வாழ்க்கை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை தெரிந்து வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.